இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் இந்த ஆண்டினுடைய இந்த 12வது மாதத்திலும் உங்களோட நிறைவாய் நிலைத்து நிற்பதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை தேவனாயிருந்தார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆதி திரு வார்த்தைக்கு ஏகுவோமே. நாம் பழைய ஏற்பாட்டிலே முதல் புத்தகத்தினுடைய முதல் வசனத்தை படிக்கின்ற போது ஆதியிலே என்று ஆரம்பிக்கின்றது. அவ்விதமாக தான் இந்த யோவான் நற்செய்தி நூலிலும் இந்த முதல் வசனமானது ஆதியிலே என்று ஆரம்பிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி, படைப்பு என்பது வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது, வெளிச்சம் உண்டாக கடவது, முளைப்பிக்க கடவது என்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லி அங்கு படைப்பை எல்லாம் படைத்ததாக தான் நான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே படிக்கின்றோம். அவ்விதமாகவே யோவான் நற்செய்தி நூலின் 1வது அதிகாரத்திலும் அந்த ஆதியிலே வார்த்தை என்று இருந்ததாக யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். இந்த கிரேக்கத்திலே வார்த்தை என்பதற்கு லோகோஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த லோகோஸ் என்பது வார்த்தை என்று நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வார்த்தை பெரும்பாலான நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தை குறிக்கின்றதாக அநேக திருமறை பகுதிகளை பார்க்க முடியும். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய சுவிசேஷத்திலும் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை தேவனுடைய நாமமாக பார்க்கின்றார். ஆகவே இந்த இடத்திலே வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றதை நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தொடக்கத்திலே கடவுள் இந்த பூமியை படைத்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக படைத்தார். அவர் மூலமாய் சகலமும் அவருக்குள் உண்டாயின என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் உறுதிப்படுத்த முடியும். ஆகவே இந்த யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றது. பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்க முடியும். நாம் நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய BSI பழைய மொழிபெயர்ப்பிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று அக்கிரிணை வடிவத்திலே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதே வேதாகமத்தை நம்முடைய BSI அங்கு திருத்தி ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை தேவனாயிருந்தார் என்று உயர்திணையிலே அந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக இந்த உயர்திணை பயன்படுத்துவதனாலே இந்த வார்த்தை என்பது ஒரு சொல்லை அல்ல, அல்லது வேத வசனங்களை மாத்திரமல்ல, அதை தாண்டி மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றது என்பதை நாம் நேரடியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக அவ்விதமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த முதல் வசனத்தினுடைய 3வது பகுதி சொல்கிறது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆதி வார்த்தையின் மூலமாக, தொடக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வார்த்தை எப்படி நமக்கு வாக்குத்தத்தமாக மாறுகின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது இது மீட்பின் வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தை. மீட்பின் வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தை. ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனையிலும் பாவ விமோசனத்திற்கு முன்பதாக சொல்லுகின்ற பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்று பவுலடிகளாருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம்.
இதே யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதற்காக நமக்குள்ளே அவர் மாம்சமாக வாசம் பண்ணினார்? நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக. ஆகவே ஆதியிலே இருந்த வார்த்தையினுடைய மறைபொருள் என்ன? அதனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் என்ன? நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய வார்த்தை, மீட்பின் வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளின் மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுக்கும்படிக்கு இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் அதுதான் தொடக்கத்திலே ஆதாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்துதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த மீட்பின் ஆசீர்வாதம், இந்த மீட்பின் வாழ்வுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தலை சிறந்த வாக்குத்தத்தம். அதை நாம் சுதந்தரித்துக் கொள்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பின் வாழ்வை அருளி செய்கின்றார். அதை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவருடைய ரட்சிப்பின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் மாதத்தை அதை மையப்படுத்தி நாம் அநேக காரியங்களை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த உலகத்திலே சில நாடுகளிலே நேரடியாக கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாது. சில நாடுகளிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது என்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே ஜனவரி மாதத்திலே மறைமுகமாக ஆசரிக்கிறார்கள், அல்லது டிசம்பரிலே வேறு தேதியிலே ஆசரிக்கிறார்கள். ஒரு நாட்டிலே கிறிஸ்துமஸிற்கு பதிலாக அதற்கு முந்தின நாள் அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவருடைய மனைவியை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாக அட்வந்து முதல் ஞாயிறு முதற்கொண்டே கிறிஸ்துமஸ்குரிய நிகழ்ச்சிகளை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த மீட்பின் நற்செய்தி மிஷனரிகளின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் மீட்பின் வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி நூல் 5 நாம் படிக்கின்ற பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நற்செய்தியிலே அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஏனெனில் அவற்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த இடத்துல 5:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசுகின்றார். வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிற பெரும்பாலான காரியங்கள் மேசியாவை குறித்தது. ஆகவே இரண்டாவது, இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நித்திய வாழ்வு தரும் வார்த்தை, நித்திய வாழ்வு தரும் வார்த்தை. அந்த மீட்பின் வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தை அது தொடர்ச்சியாக நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராக வழி நடத்தி செல்கின்றது. நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி நூல் 14:6 படிக்கின்ற பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழியாக இருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் அவர்களுக்கு செய்த வாக்கு தத்தம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு அற்புதமான வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்பது. அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தைய அட்வந்து நாட்கள், ஆண்டவருடைய வருகையை நினைவு கூறுகின்ற நாட்கள். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை அழைத்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு, அந்த சிந்தனையை நம்மளை தூண்டும்படிக்கு திருச்சபை நமக்கு அட்வந்து நாட்களை கொடுத்திருக்கின்றது. கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் நம் அட்வந்து நாட்களாக நாம் ஆசரிக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு 25 நாட்கள்.
அதில் 2வது நாளிலே இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த அட்வென்ட் நாட்களிலே அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு உறுதியாக பிடித்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவிருந்து ஆராதனைகளே, ஆங்கிலிக்கன் முறைமையிலே அங்கு சொல்லுகின்ற பொழுது, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குறித்து சொல்லுகின்ற பொழுது, இது உங்களை நித்திய ஜீவனுக்கென்று உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் காக்க கடவது. ஆண்டவர் ஏன் நமக்கு மீட்பை சிலுவைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்? ஏன் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது? ஏன் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது? நித்திய ஜீவனுக்கென்று, நித்திய வாழ்வுக்கென்று நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் காக்கப்படும்படிக்கு. ஆகவே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நாம் பற்றி பிடித்துக் கொள்கின்ற பொழுது அந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை தேவனாயிருந்தார். அந்த வார்த்தையை கொண்டாடுகின்ற நாட்கள் தான் இந்த அட்வென்ட் நாட்களும் கிறிஸ்துமஸ் நாட்களும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற நாம் அவருடைய பிறப்பின் மூலமாக பெற்றுக்கொண்ட மீட்பை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உறுதிப்படுத்தி கொண்டு இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஆதி முதல் வார்த்தையாய் இருந்தவர், அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள வார்த்தை, எங்களுக்கு மீட்பின் வாழ்வை அருளி செய்கின்றீர். எங்களுக்கு நித்திய வாழ்க்கையை அருளி செய்யக்கூடிய வார்த்தை நீர். உம்முடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரே, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு என்ற அநேக நாமங்களை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எனும் நாமத்தை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அந்த வார்த்தை ஆதியிலே எங்களுக்காக இருந்த ஒன்று என்பதை நாங்கள் விசுவாசித்து, அது ஆதியிலே இருந்து முடிவாகிய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடியது என்று சொல்லி விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நீர் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அட்வென்ட் நாட்கள், கிறிஸ்துமஸ் நாட்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, மனநிறைவாக காணப்பட கர்த்தர் அருள் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இந்த ஆராதனையை பங்கு பெற்று முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளின் மன விருப்பங்கள், வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. துன்பங்கள், கவலைகள், வருத்தங்கள், வேதனைகளை எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கும் நம்முடைய பிள்ளைகளை மீட்டருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலக்குரிய எல்லா பொருளாதார தேவைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சந்தித்து மகிழ்ச்சியோடு ஆசரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். இரவுக்குள் வந்திருக்கிறோம், எங்களோடு வாரும், எங்களோடு தங்கியிரும். தரிசனங்கள், சொப்பனங்கள், வேத வசனங்கள் வழியாய் எங்களோடு நீர் பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். உடைய இரக்கமுள்ள பராமரிப்பு கிருபைக்கும் தூய பவுலின் ஆலை இறை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் நல்ல ஆசீர்வாதமும் உங்களோட அவர் வருகை பரியந்தம் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.